அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா இவங்க 3 பேர் சேர்ந்தா. அதுல முக்கியமா இந்த ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கறத நமக்கு எக்ஸாம்ல கேட்டா கேட்பாங்க. ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட் அப்புறம் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இவங்களா தான் ரிலீஸ் பண்றாங்க. ஃபோர்த் பிளேஸ் டென்மார்க் இஸ் த ஹையஸ்ட் ரேங்க் நேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பெக்குலியரா என்ன ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் வந்து எம்டியா விட்டுருவாங்க. சரியா? டாப் ரேங்க்டு கண்ட்ரினா 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய டென்மார்க் தான். சரியா? இது வித்தியாசமான ஒரு ரிப்போர்ட்னால இது ஞாபகம் வச்சு. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியாஸ் ரேங்க் இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டுல இந்தியா போன வருஷம் 2025க்கான ரிப்போர்ட்ல 10வது ரேங்க்ல இருந்தோம். இப்ப 2026க்கான ரிப்போர்ட்ல 23வது இடத்துல இருக்கும். ஸோ 23 அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். 23. சரியா? அடுத்தது, which article deals with the power of president to make regulations for certain union territories அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில யூனியன் பிரதேசங்களுக்கு குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பற்றி எந்த பிரிவு பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 240. ஓகேவா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாத யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கக்கூடியது யாருன்னா பிரசிடென்ட். அவர் பிரசிடென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லெப்டினன்ட் கவர்னரை போட்டு நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சண்டிகருக்கும் பாத்தீங்கன்னா யூனியன் அந்த யூனியன் பிரதேசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது கிடையாது. அதனால இந்த சண்டிகரை வந்து ஆர்டிகல் 240க்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ண நினைச்சாங்க. கரண்ட் பொசிஷன் ஆஃப் சண்டிகருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாபோட ஆளுநரோட கட்டுப்பாட்டு கீழே தான் சண்டிகர் இருக்கு. அதுக்கு பதிலா பிரசிடென்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 240க்குள்ள கொண்டு வரதன் மூலியமா எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரியா? அடுத்தது, இந்த சைக்ளோன் சென்யார் வாஸ் நேம்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? சைக்ளோன் சென்யார் அப்படிங்கிறது அந்தமான் கடல் பகுதியில் உருவாயிருக்கு. சரிங்களா? இப்படியே நமக்கு தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிக மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்யார் புயலுக்கு பேர் வச்சது யாருன்னா யுஏஇ. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லயன். சரியா? லாஸ்டா, இந்தியா ஹாஸ் பார்ட்னர் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் டு ஃபார்ம் ஏசிஐடிஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏசிஐடிஐ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த கண்ட்ரிஸ்னா ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.